வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல மைசூர் சாமுண்டி ஹில்ல லாஸ்ட் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி நம்ம மைசூர் சிட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சாமுண்டி ஹில்ஸுக்கு பஸ் மூலம் பயணிக்கலாம் அப்படின்றது. இந்த வீடியோல நம்ம மலையில இருந்து கீழே இறங்குறது, டவுன் ஹில் நம்ம இறங்குறத முழுமையா பார்க்க போறோம். ஸோ ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இந்த மலையை ஏறுறதுக்கோ இறங்குறதுக்கோ 1000 படிக்கட்டுகள் இருக்கு ஆக்சுவலி. ஸோ ரொம்ப கடினமான படிக்கட்டுகளா இருக்காது. நான் கண்டிப்பா என்ஜாய் பண்ணேன். நம்ம நிறைய ட்ரெக்கிங் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் அந்த ட்ரெக்கிங் அந்த ஏரியா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வீடு கடைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு 100 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி வந்துட்டோம் அப்படின்னா நிஜமா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு ரியல் ஜங்கிள்குள்ள நம்ம நடந்து போற ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பா அது ரியல் ஜங்கிள் தான். அந்த அளவுக்கு ஒரு கிரேசியா இருந்தது ஃபீல். கண்டிப்பா நீங்க அந்த போனாதான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இனிஷியல்லா அந்த பாத் எல்லாமே அந்த காங்கிரீட் எல்லாம் போட்டு ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உள்ள நடந்து போகும்போது தான் அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு பேலஸ் அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். டாப் ஆஃப் த ஹில் இந்த இடத்துல தான் அது இருக்கு ஆக்சுவலி. இதுக்குள்ள போனோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 மீட்டர் உள்ள நடந்து போகும்போது நமக்கு அது வரும். ஸோ இப்போ அது பப்ளிக் அலௌட் இல்லாம க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டேமேஜான ஒரு சூழ்நிலையில தான் அது போயிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா அது ரினோவேட் பண்ணுவாங்க அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கை. நீங்க இப்போ பார்த்தா தெரியும், இந்த இடத்த நம்ம அடையும் போது ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ரியல் அந்த ஃபாரஸ்ட் ஃபீல் உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. பஸ்ல வரும்போதும் இதுல பயணிக்கும் போதும் ஒரு வேற லெவல் ஃபீல். கண்டிப்பா அது அந்த ட்ரெக்கிங்ல பண்ணாதான் தெரியும். இது நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப்டர்நூன் அந்த டைம்ல தான் இந்த ட்ரெக்கிங் பயணம் அப்படின்றது பண்ணணும். பட் எக்ஸ்பெஷலி நீங்க ஏர்லி மார்னிங் போனீங்க அப்படின்னா இந்த ஏரியாவே வேற லெவல்ல ஃபாக் கவர் ஆகி சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம அந்த டைம் கண்டிப்பா ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ணுவோம். மார்னிங் டைம் அந்த ட்ரக்கும் போகும்போது பாறையில ஒரு சில மண்டபங்கள், சின்ன சின்ன கோயில், ஆஞ்சநேயர் கோயில் இதெல்லாம் நீங்க நிறைய ஸ்பாட் பண்ணுவீங்க. எக்ஸ்பெஷலி நிறைய அந்த அட்டை பூச்சிகள் இதெல்லாம் இருக்கும். பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் நம்ம பார்க்கும்போது நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் அங்கங்கே இருந்தது. கண்டிப்பா ஃபாரஸ்ட்லயும் இருக்கட்டும், ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்கள்ல பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நிறைய பேர் அந்த பிளாஸ்டிக்கை ஜஸ்ட் அப்படியே வீசி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. ஒரு சில இடங்கள்ல அந்த டஸ்ட்பின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. பட் அதுல இருந்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ கண்டிப்பா பிளாஸ்டிக்கை தவிருங்க. என்ட்ரன்ஸ்லேயே பிளாஸ்டிக்கை நம்ம மேலே ஏறும் போதோ இறங்கும் போதோ கார் எதா இருந்தாலும் யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் வரணும். நிறைய இடத்துல வந்திருக்கு, இங்கேயும் வரணும் அப்படின்றது என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோள் அப்படின்னே சொல்லலாம். இயற்கையை நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணும். ஸோ இந்த மலை பயணத்துல நீங்க போனா மட்டும்தான் அந்த பிரம்மாண்டமான நந்தி ஸ்டாச்சுவை நீங்க பார்க்க முடியும். பஸ்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பா பார்க்க முடியாது. ட்ரெக்கிங் பயணத்துல மட்டும்தான் பார்க்கலாம். மிடில் ஆஃப் த ட்ரக்ல வரும். ஐ திங்க் அரௌண்ட் 400-500 ஸ்டெப்ஸ் நம்ம வரும்போது இந்த நந்தி ஸ்டாச்சு அப்படின்றது வரும். சூப்பரான ஒரு பிளேஸ். அந்த இடத்துல நீங்க சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணலாம். அது பக்கத்துலயே ஒரு கேவ் டெம்பிள், சிவா கேவ் டெம்பிளும் இருக்கு. அதையும் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஓவரால் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெக்கிங் பயணத்துல இது ரொம்ப கடினம் இல்லாத ட்ரெக் அப்படின்னு சொல்லலாம். வயதானவங்களும் ஈஸியா ஏறி போக முடியும். இந்த ட்ரெக்கிங் பயணத்துல என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு அந்த நந்தி ஸ்டாச்சு ஒரு பிரம்மாண்டமான ஸ்டாச்சு, சிங்கிள் ஸ்டோன்னால உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டியது. இரண்டாவது நிறைய வியூ பாயிண்ட்ஸ், அந்த மைசூர் சிட்டியை நீங்க பியூட்டிஃபுல்லா வியூ பண்ண முடியும். ஒன்னு. ரெண்டாவது நிறைய மைசூர்ல பேலஸ் இருக்கு இல்லையா, ஒரு சில பேலஸ் எல்லாமே இந்த எக்ஸ்பெஷலி மைசூர் பேலஸ் சூப்பரா நீங்க வியூ பண்ணலாம். அதே மாதிரி ஒரு லேக்கு, ரொம்ப ஃபேமஸான ஒரு லேக்கு, லலிதா மஹால், இது எல்லாமே வியூ பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். பாக்குறதுக்கு ஏரியல் வியூ மாதிரியே ஒரு ட்ரோன் ஷாட்ல நம்ம எடுத்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பயணம் நடைப்பயணமும் அழகா இருக்கும். ஸோ காரை பைக் அந்த ப்ரிஃபரன்ஸை பார்க்கும்போது எனக்கு ட்ரெக்கிங் பயணம் அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டையுமே. இது தொடர்ந்து அந்த முதல் வீடியோட இது. ஸோ கடைசியில நம்ம அந்த ட்ரெக்கிங் முடிக்கும் போது அந்த என்ட்ரி அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்ற முடிவுல பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க.
நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அந்த எண்ட் ஆஃப் அந்த டவுன் ஹில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ட்ரெக்கிங் அந்த வீடியோ முழுமையா பார்த்துருப்பீங்க. ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு அமேசிங்கா இருந்தது. நம்ம வந்து கீழே நெருங்கி பக்கத்துல வரும்போது நிறைய பில்டிங்ஸ் வந்து ரெண்டு சைட்லயும் இருந்தது, பழைய மண்டபங்கள். இந்த மண்டபங்கள் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியல. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. அதே மாதிரி எஸ்பெஷலி ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து இந்த இறந்தவர்கள் அடக்கின இடம் அப்படின்னு நினைக்கிறேன், அடக்க செய்த இடமா இருக்கலாம், கிளியரா தெரியல. அதுல ஒரு பிரம்மாண்டமான புளிய மரம் இருந்தது. ஸோ இதுவும் ராஜாக்களோடதா இல்ல யாரோடது, என்ன மாதிரி அந்த இடம் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பா கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க, நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. அதர்வைஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அந்த என்ட்ரி பாயிண்ட்ல ஒரு சின்ன ராஜ கோபுரம் மாதிரி அமைப்புகள் வச்சு அந்த இடத்துல தான் அந்த உங்களோட ட்ரெக்கிங் பயணம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஒரு சிவன் டெம்பிள், ஒரு ஐயப்பன் டெம்பிள், இந்த கோயில்கள் எல்லாம் இருக்குது. அருமையான ஒரு பயணமா இருந்தது ஆக்சுவலி நமக்கு. ஏன்னா நம்ம ஈவன் தோ ஆஃப்டர்நூனாவே வந்து நடந்து வந்திருந்தாலும் வெயிலின் தாக்கம் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருந்தது. நிஜமா அது என்ஜாய் பண்ண முடியும். நம்ம அந்த இது வந்து கம்மியா இருந்தா நம்ம ட்ரெக்கிங் பயணம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப வெயில்ல நடக்கும்போது ஒரு இதா இருக்கும். ஸோ மைசூர் வந்து ஒரு பிளசண்டான வெதரா தான் இருக்கும். இந்த டைமும் வந்து நம்ம ஈவன் தோ தசரா டைம்ல போயிருந்தாலும் அமேசிங்கா இருந்தது. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா மைசூர் போனீங்கன்னா சாமுண்டி ஹில்ஸ் ஒரு டைமாவது ட்ரெக்கிங் இந்த ஸ்டெப்ஸ் மூலம் பயணிச்சு பாருங்க, புது அனுபவமா இருக்கும். நிறைய டைம் நீங்க போயிருப்பீங்க ரோடு மூலம், பட் அந்த ட்ரெக்கிங் பயணத்துல பண்ணும்போது தான் யூ ஜஸ்ட் ஃபீல் டிஃப்ரென்ஸ். அதை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ பயணம் இன்னும் நிறைய பார்ப்போம். அடுத்தது வந்து நிறைய வீடியோஸ் மைசூரை பற்றி நம்ம போட்டிருக்கோம், போடலைன்னா கண்டிப்பா பாருங்க. அந்த லேசர் ஷோவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லைட்டிங், இந்த ரோட் லைட்டிங் ஷோ எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இந்த ட்ரெக்கிங் பயணத்தும் ஏர்லி மார்னிங் கண்டிப்பா ஒரு டைம் பண்ணி அந்த வீடியோவும் நம்ம சவுத் டியூப்ல வரும். ஸ்டே டியூன், தேங்க்யூ. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது ஹிஸ்டரி நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு பெருசா ஹிஸ்டரி பற்றி சொல்ல தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ பதில சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.